எஸ்எஸ்சி எம்டிஎஸ் படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அப்படின்ற எக்ஸாம் எப்படி இருக்கும், இதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளோ அப்படின்றது சொல்லலை. ஆனால் ஹவுல்தார் போஸ்டிங்க்கு எவ்வளோ வேக்கண்ட்டு அப்படின்றத சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு அப்ளை பண்ணாதவங்க எல்லாமே ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24/7/2025 இதுக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. சரிங்களா? 10th குவாலிஃபிகேஷன் தான் எல்லாரும் எழுதலாம். சரிங்களா? ஏன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போத் இங்கிலீஷ் அண்டு தமிழ் 2 லாங்குவேஜ்லையுமே நீங்கள் படித்து எழுதலாம். சரிங்களா? பைலிங்குவலில் இருக்கிறதுனால அழகாக எல்லாருமே எழுதலாம். ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் மட்டும்தான் ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஹவுல்தாருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1075 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக எம்டிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3000 போஸ்ட் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ ஒரு நல்ல கால்ஃபார் தான், ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அப்படின்றதுல எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எம்டிஎஸ் பேட்டர்னை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் மட்டும்தான். இந்த எக்ஸாமில் செஷன் 1 செஷன் 2ன்னு மொத்தம் 2 செஷன் நடக்கும். செஷன் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் அண்டு ரீசனிங் ரெண்டுமே இருக்கும். சரிங்களா? நியூமரிக்கல் அண்டு மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி அண்டு ப்ராப்ளம் சால்விங். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் குவாலிஃபையிங் நேச்சர் மட்டும்தான். சரிங்களா? இதை உங்களுக்கு கட் ஆஃபில் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ குவாலிஃபையிங் நேச்சரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 20 கொஸ்டின், இதில் ஒரு 20 கொஸ்டின் கேட்குறாங்க. மேக்ஸிமம் 40% மேலே போட்டோம் அப்படின்னா சேவ் ஆயிடலாம். சரிங்களா? அப்போ ஒரு 16லேருந்து 20 கொஸ்டின் ரெண்டையும் சேர்த்து போட்டு நீங்கள் செக்யூர் லெவலுக்கு வந்துடணும். சரிங்களா? அப்போ மேக்ஸ் ரீசனிங்கை பற்றி இங்கே ஒரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்களோட கான்சன்ட்ரேஷன் செஷன் 2ல் நடக்கக்கூடிய ஜென்ரல் அவேர்னஸ் அண்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு காம்ப்ரிஹென்ஷன் இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75 மார்க்கு, 150 மார்க். சரிங்களா? நம்மளோட டார்கெட் ரேஞ்சு எவ்வளோ செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130+ செட் பண்ணலாம். 130+ஆ சார்? 150க்கு 130 எடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரேங்க் ஹோல்டராக ஒரு நல்ல போஸ்டிங்க்கு ஒரு நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கே வேலைக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க் ஹெல்ப் பண்ணும். இதுதான் நம்ம டார்கெட்டாக வைக்கிறோம். சரிங்களா? இப்போ ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ஜிகே, அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே ப்ளஸ் கரண்ட் அஃபேர். சரிங்களா? அப்போ சப்ஜெக்ட் ஜிகேவை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இவிஎஸ் இந்த சப்ஜெக்டில் எல்லாத்துல இருந்தும் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 13 to 14 கொஸ்டின்ஸ், 13லேருந்து 14 கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ஸ்டாட்டிக் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12லேருந்து 13 கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாலிடாக ஸ்டாட்டிக் ஜிகேயே 5 ஜிகே கேட்டுருவாங்க. சரிங்களா? அப்போ நம்ம மெமரி பேஸ்டாகவும் சப்ஜெக்ட் பேஸ்டாகவும் படிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2த்துலையுமே 25 கொஸ்டின். டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் 25 out of 25 போடலாம். இப்போ 23+ அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஜிஎஸ்ல 20+ அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும். சரிங்களா? சரி, இப்போ இந்த போஸ்டிங்கை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ். மேக்ஸ் சிலபஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரித்மெட்டிக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். சரிங்களா? சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சிஸ்டம், சரியா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு இன்டிஜர்ஸ் அண்ட் ஹோல் நம்பர்ஸ், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், டெசிமல்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர்ஸ், ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அண்டு போர்டு மாஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், டைம் அண்ட் ஒர்க்கு, டைரக்ட் அண்டு இன்டைரக்ட் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷனோடய எடுத்துக்கலாம். ஆவரேஜஸ்,
அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், ஏரியா அண்ட் பெரிமீட்டர்ஸ் ஆஃப் பேசிக் ஜாமெட்ரிக்கல் ஃபிகர், டிஸ்டன்ஸ் அண்ட் டைம், லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் சிம்பிள் கிராஃப்ஸ் அண்ட் டேட்டா, ஸ்கொயர் அண்டு ஸ்கொயர் ரூட்ஸ். ரொம்ப 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 சிம்பிளான மேக்ஸ். சரிங்களா? 20 கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்கள் பேசிக்காக எஸ்எஸ்சிக்குன்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி லைட்டாக படிச்சுட்டு போயிருந்தாலே உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கொஸ்டினுக்கு மேலே போட முடியும். இதே எனஃப். சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் எபிலிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங். ரீசனிங்கை பொறுத்தளவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளானது தான். ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் அண்ட் டிகோடிங், அனாலஜி, டைரக்ஷன்ஸ், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ், ஜம்பிளிங், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அனாலிசிஸ், நான் வெர்பல் ரீசனிங் பேஸ்ட் ஆன் டயக்ராம்ஸ். அடுத்து ஏஜ் கால்குலேஷன், கேலண்டர் அண்டு கிளாக். ரொம்ப 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 சிம்பிளான விஷயங்கள். சரிங்களா? அடுத்து இது ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை கட் ஆஃபுக்கு ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது. ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடச்சி சிலபஸ் கொடுக்கல, பேசிக்காக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் ஸ்டடீஸில். ஜென்ரல் சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ் அண்டு என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அது எந்த ஸ்டாண்டர்ட்னு பாருங்கள், அப் டு 10th ஸ்டாண்டர்ட். சரிங்களா? அப்போ பேசிக் லெவலாக உங்களுக்கு ஜிகே தெரிஞ்சாலே போதும், ஓரளவுக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இதுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்டெப்த்தாக இப்போ பாலிட்டி அப்படின்னா எல்லாமே படிக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு நான் உடச்சி கொடுத்துருக்கேன், பேசிக்காக படிச்சிங்கன்னா போதும். அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு காம்ப்ரிஹென்ஷன். இதை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒக்காபுலரி. அடுத்தது கிராமர், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் அண்டு கரெக்ட் யூசேஜ் அண்டு டு டெஸ்ட் த காம்ப்ரிஹென்ஷன். சரிங்களா? காம்ப்ரிஹென்ஷன் கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா இப்போ இருக்க ட்ரெண்டு க்ளோஸ் டெஸ்ட். இதை விட்டீங்க அப்படின்னா சிம்பிள் பேராகிராஃப் மேபி கிவன் அண்ட் கொஸ்டின் பேஸ்ட். அதே மாதிரி ஜம்பிள்டு சென்டென்ஸ். இது மாதிரி ரொம்ப 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 பேசிக்கான விஷயம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறாங்க. அப்போ இந்த சிலபஸை கையில் வச்சுக்கிட்டு இதில் நீங்கள் கிராக் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பேட்டர்ன் மாறினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின் இருக்குது எம்டிஎஸில். அதை பேசிக்காக டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்றத செல்ஃப் அனலைசிஸ் பண்ணுங்கள். இந்த அனலைஸ் பண்ணாலே நானும் ஒரு பிஒய்க்கு இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த போன தடவை பார்த்தீங்க அப்படின்னா பிஒய்க்கு அனலைஸ் பண்ணதில் பாருங்கள் கொஸ்டின் எப்படிலாம் இருந்திருக்குன்னு பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு கொஸ்டின், ஃப்ராக்ஷன்ஸில் ஒரு கொஸ்டின், டிவிசபிலிட்டியில் ஒரு கொஸ்டின், எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல ஒரு கொஸ்டின், ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஒரு கொஸ்டின், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 2 கொஸ்டின், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு கொஸ்டின், பர்சன்டேஜில் 2 கொஸ்டின், ஆவரேஜில் ஒரு கொஸ்டின், டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு கொஸ்டின், மென்சுரேஷன் 2Dயில் ஒரு கொஸ்டின், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமில் ஒரு கொஸ்டின், அப்புறம் ஜாமெண்ட்ரியில் ஒரு கொஸ்டின், டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் 1, டேட்டா இன்டர்பிரேஷனில் 3. இப்போ இதவே நீங்கள் பேசிக்காக அனலைஸ் பண்ணி பாருங்களேன். நமக்கு தெரிஞ்சதை மட்டும் எடுப்போமே. சிம்பிளிஃபிகேஷன் போட்டுருவோம், ஃப்ராக்ஷன்ஸ் போட்டுருவோம், டிவிசபிலிட்டி, எல்சிஎம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, பர்சன்டேஜ். இந்த 8 கவர் பண்ணிங்கன்னா பாருங்கள் 1 2 3 4 5 7 8 10 10 கொஸ்டின் வந்துருச்சு. சரிங்களா? அப்போ இதுக்கு மட்டுமே உங்களுக்கு 10 கொஸ்டின் கிடச்சிருச்சு. அப்போ நமக்கு தேவை கட் ஆஃப் 40% அண்ட் அப்போ தான். சரிங்களா? அப்போ மேக்ஸில் 20க்கு 10 கொஸ்டின்றப்பவே 50% தாண்டிடுச்சு. இப்போ இந்த பேசிக் லெவலில் மட்டுமே நீங்கள் படித்தாலே போதும். அதே மாதிரி தான் ரீசனிங் பாருங்களேன். ஆல்ஃபா சீரீஸ், ஆல்ஃபா நியூமரிக்கல் சீரீஸை பொறுத்தளவு 2 கொஸ்டின் கேட்டுறாங்க. சரிங்களா? அடுத்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் 2 கொஸ்டின், அனாலஜியில் 3 கொஸ்டின், கோடிங் டிகோடிங்கில் 2, பசில்ஸில் 1, எம்படட் ஃபிகர்ஸில் 1, மிஸ்ஸிங் நம்பர்ஸில் 2, பிளட் ரிலேஷன், இன்ஃபர்மேஷன் ஹேண்டலிங், கிளாசிஃபிகேஷன், பேப்பர் ஃபோல்டிங், டைஸ், சிலாகிசம் எல்லாத்துலேயும் ஒரு கொஸ்டின். இப்போ இதில் நமக்கு எந்த டாபிக் நல்லா தெரியுமோ அதையே திரும்ப 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 ரிவிஷன் பண்ணாலே போதும். இதுலேயும் 10 கொஸ்டினுக்கு மேலே போட்டுடலாம். சரிங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியாவை கிராஸ் பண்ணிட்டோம். அடுத்து கட் ஆஃப் மார்க்கை பொறுத்தளவு பாருங்கள். சயின்ஸை பொறுத்தளவு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3த்துலையுமே 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து ஹிஸ்ட்ரியில் மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜாகிரஃபியில் 1 கொஸ்டின்,
பாலிட்டியில் 2 கொஸ்டின், எக்கனாமிக்ஸில் 1 கொஸ்டின், கரண்ட் அஃபேரில் 5 கொஸ்டின், ஸ்ட்ராட்டஜிக்கில் 5 கொஸ்டின். இது ரெண்டுமே 10 கொஸ்டின்ற ரோலை ப்ளே பண்ணுது. சரிங்களா? அப்போ 25ல் 10 கொஸ்டின் எங்கே இருக்குன்னு பாருங்கள், கரண்ட் அஃபேர் அண்டு ஸ்ட்ராட்டஜிக்கில் இருக்குது. இது போக நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் நல்லா தெரியுமோ அதை நல்லா வெயிட்டேஜ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. சயின்ஸில் பாருங்கள் 6 கொஸ்டின், அடுத்த வெயிட்டேஜ் ஹிஸ்ட்ரி 5 கொஸ்டின். இப்போ இது ரெண்டையும் நல்லா தரவு பண்ணால் 11 கொஸ்டின், இதில் ஒரு 10 கொஸ்டின், 21 கொஸ்டின். நம்ம டார்கெட்டு 22+. ஏதாவது இன்னொரு சப்ஜெக்டை நல்லா தெளிவாக படித்து வச்சுக்க வேண்டியதான். அப்போ பேசிக்காக ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தளவு நீங்கள் கரண்ட் அஃபேர் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கேவை இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணி பேரலாக படிக்க ஆரம்பிச்சிடணும். டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் எல்லாமே அப்லோட் பண்ணுறாங்க. கரண்ட் அஃபேருக்குன்னு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக ஒரு 5 கொஸ்டின் எடுத்து கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டடி பண்ணாலே போதும், ஓரளவுக்கு கிராக் பண்ணிடலாம். அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு காம்ப்ரிஹென்ஷன். இதை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெமரி பேஸ்டு, ப்ராக்டிஸ் பேஸ்டுன்னு 2ஆக பிரிச்சிடலாம். மெமரி பேஸ்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், சினானிம்ஸு, ஆண்டனிம்ஸு, ஹோமோஃபோன்ஸு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மெமரி பேஸில் சேர்த்துக்கலாம். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராமர் ரிலேட்டடாக ஸ்பாட் த எரர், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, சரிங்களா, ஃபில்லப்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பேஸ்டு ப்ளஸ் காம்ப்ரிஹென்ஷன் மேபி க்ளோஸ் டெஸ்ட்டு. இப்போ இது எல்லாத்தையுமே எப்படி ஸ்ப்ளிட் ஆகிருக்குன்னு பாருங்கள். சினானிம், ஆண்டனிம் ரெண்டும் சேர்த்து 5 கொஸ்டின், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் 3 கொஸ்டின், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் ஒரு 2 கொஸ்டின், மிஸ்ஃபெல்ட் பாருங்கள் 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ அது போக ஹோமோஃபோன் 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இதே பாருங்களேன், 2, 5, 8, 10, 11, 12 கொஸ்டின் கிட்ட உங்களுக்கு மெமரி பேஸ்டு. சரியா? அப்போ ஒரு சில விஷயங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு உட்காந்து தெளிவாக படிச்சிடணும். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனாக இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனில் ஸ்டடீஸை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஃபோஃபியா வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ செப்பரேட் பண்ணி, சரிங்களா, நான் உங்களுக்கு நீங்கள் பாடசாலையில் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம்ஒர்க் ஷெடியூல் தரேன், அதை நல்லா தெளிவாக படிச்சிருங்க. அதை தாண்டி ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் மிஸ்ஸே ஆகாது. புரியுங்களா? 3 கொஸ்டின்றப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ போயிடலாங்க கட் ஆஃபில். சரியா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பேஸ்ட், மெமரி பேஸ்டில் 12 கொஸ்டின். ப்ராக்டிஸ் பேஸ்டை பொறுத்தவரை ஃபில்லப்ஸு, அடுத்தது ப்ரிப்போசிஷன், ஸ்பாட் த எரர், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், கண்டிஷன் கிளாஸஸ், க்ளோஸ் டெஸ்ட்டு. கண்டிஷன் கிளாஸஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் கிளாஸஸ் வெறும் 4 ரூல் தான். இங்கே வில்லு வந்துச்சு அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா வில்லு வரப்போகுது. சரிங்களா? பாஸ்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா உட்டு வரப்போகுது. இது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருந்துச்சுன்னா உட்டுகாக வரப்போகுது. அது போக வந்து பார்த்தீங்க பெர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா உட்டுகாக வரப்போகுது. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜினரி திங்காக இருந்துச்சுன்னா வேர் வரப்போகுது. இவ்வளோதாங்க, ரொம்ப 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 ஈஸி. இது போக சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டேக் கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இப்போ பேசிக் லெவலில் நல்லா கற்று வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் மட்டும்தாங்க. இங்கே ஒரு கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் கண்டினியூ ஒரு 3 மாதம் கிளாஸ் செய்கிறீங்களா, அந்த 3 மாதமும் கண்டினியூஸாக கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் படித்தா போதும், அழகாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம், ஃபுல் மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சிம்பிளாக கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க, இதில் இருக்க அப்படியே ஆப்ஷனை தூக்கி போட போகிறீங்க. எது கரெக்டானது அப்படின்றத மேட்ச் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், ஏ பி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ. இதுலேயே உங்களுக்கு க்ளூ கொடுத்துருக்கா பாருங்க. ஃபஸ்ட்டு ஏஏபிசி, அடுத்து ஏஏபிசின்னு பிரிச்சிருக்காங்க. அவ்வளோதான், சீரீஸ் முடிஞ்சு. ஒரு கொஸ்டின் ஈஸியாக எட்டு போயிடலாம். இந்த ரீசனிங் மேக்ஸ் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் எலிஜிபிலிட்டி தான். சரிங்களா? இதே இது நீங்கள் ஜிஎஸ்சி இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதானா இது எம்டிஎஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அவ்வளோ சிம்பிளாக இருக்குங்க கொஸ்டின்லாம். சரிங்களா? இங்கே பாருங்க, இங்கிலீஷ் பாருங்கள், ஒரு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். ஃபைண்ட் த பெஸ்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் ஃபார் த below description. A group of people and animals that travel together. அனிமலும் பீப்புள்ஸும் மொத்தமாக ட்ராவல் பண்ணுறதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கேரவன். அவ்வளோதான். இதுதான் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே மனப்பாடம் பண்ண போகிறோம். சரிங்களா? பெரிய லென்த்தாக இருக்கும் லைனு, சென்டென்ஸு. அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். ஒரே வார்த்தையில் ஈஸியாக மாற்றி விட போகிறோம்.
இங்கே பாருங்க, அடுத்து ஒரு ஃபில்லப்ஸ். கான்ஜூரிங் அப் சச் எ சினாரியோ வித் லிட்டில் எவிடன்ஸ் டு சப்போர்ட் திஸ் ஆர்குமெண்ட் குட் பி. கான்ஜூரிங்னாலே நமக்கு தெரியும் சரிங்களா, கொஞ்சம் அந்த பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்ட்டு. அப்படியே டைரெக்டாக பாருங்க, ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். யூஸ்ஃபுல்லு, இனோக்குவஸ், டேஞ்சரஸ், அட்வான்டேஜியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரொம்ப சிம்பிள், பயமுறுத்தக்கூடியது டேஞ்சரஸ், அவ்வளோதான், ஈஸியாக போட்டு போயிடலாம். சினானிம் பாருங்க, ஸ்ட்ரெச்னா என்ன, இழுத்துக்கிட்டே நீளமாக்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட், அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியமே கிடையாது, சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு வேர்டுக்கு மட்டும் மீனிங் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக ஆன்சரை போட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. இப்போ இது இங்கே பாருங்கள், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஹவு லாங் ஹேவ் யூ பீயிங் சிட்டிங் ஆன் திஸ் பெஞ்ச். இங்கேயே ஐஎன்ஜி, இங்கேயே ஐஎன்ஜி கண்டிப்பாக வராதுன்னு நமக்கு தெரியும் சரிங்களா. ஹேவ் வந்திருக்கு, அப்போ வேற என்ன வரணும், பீன் வரணும். பீன் வந்து 2 ஆப்ஷனில் இருக்கு சரிங்களா. பீன் சீட்டிங்னு ஒன்று இருக்கு, பீன் சிட்டிங்னு ஒன்று இருக்கு. இதில் எது வெறுப்பு, சிட்டு தான் வெறுப்பு, அவ்வளோதான். பீன் சிட்டிங் ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. அப்போ நமக்கு தெரிஞ்சதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன், ஈஸியாக போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. எல்லாமே அப்படிதான். இப்போ க்ளோஸ் டெஸ்ட்லாம் நிறைய பேர் கஷ்டம்ன்றாங்க. இங்கே பாருங்க, ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டாங்க, ஃபில்லப்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஃபில்லப்ஸில் உங்களுக்கு தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், 4 ஆப்ஷனையும் தூக்கி எழுதுங்க. எழுதிட்டு 1க்கு 2 தடவை வாசிங்க. வாசிட்டே இருக்கிறப்ப எந்த வேர்டு கரெக்டாக வரும்னு நமக்கே தெரியும். இவ்வளோதான் க்ளோஸ் டெஸ்ட்டு சரிங்களா. அப்போ 1க்கு 2 தடவை நீங்கள் திரும்ப ட்ரை பண்ணுறப்ப ஈஸியாகிருங்க சரிங்களா. எல்லாமே பாருங்க, எ பேஷன் ஃபான் ஆஃப் சென்சிசியஸ் என்ஜாய்மெண்ட்டு எபிக்யூர் மெமரி, அவ்வளோதான் சரிங்களா. இது எல்லாமே நம்ம புக்கில் படிக்க போகிறோம், படித்து அப்படியே வாமிட் பண்ண போகிறோம். அப்போ இங்கிலீஷை பொறுத்தளவு ஒரு 12 கொஸ்டின்ஸு மெமரி பேஸ்டு, 13 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பேஸ்டு. அதில் 5 பேர் எங்கே போயிடும், க்ளோஸ் டெஸ்ட்டுக்கு போயிடும். இப்போ திரும்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஏகப்பட்ட ஐடியா கிடைக்குங்க சரிங்களா. இது இங்கிலீஷு. இதே இது நீங்கள் பாருங்க, ஜென்ரல் அவேர்னஸ். ஹரப்பா நாகரிகத்தில் பின்வரும் எந்த தளம் ஹரியானாவிற்கு சொந்தமானது. எங்கே ஹரியானாவில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, காளிபங்கன், அடுத்து என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க, லோத்தல், பனவாலி, சார்டுகை சரிங்களா. இப்போ இதில் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ட்டு தனியாக படிக்க போகிறோம். ஒரு 3 டேபிள் நல்லா படிக்க போகிறோம். ஒரு டேபிள் எந்த இடத்த யார் கண்டுபிடிச்சா, எந்த இடம் எங்கே இருக்குது, அடுத்தது என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, எவ்வளோதான். இதுதான் கொஸ்டின் சரிங்களா. அப்போ ரிப்பீட்டடாக ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்க தான் ஐடியா கிடைக்கும் சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தளவு கேட்கக்கூடிய ஏரியாஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. பாருங்க, குடிநீர் விநியோகத்தில் கிருமி நீக்கம் செய்வதற்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் சலவை பொருள் ப்ளீச்சிங் எதுன்னு கேட்டிருக்காங்க. தண்ணியில் எதை கலப்பாங்க, குளோரினை கலந்து விட்டுருப்பாங்க, அந்த ஸ்மெல்லு நமக்கே தெரியும், அதுதான் ஆன்சரு சரியா. அப்போ டே டு டே லைஃப்பில் நடக்கிற சயின்ஸை வச்சு தான் உங்களுக்கு கொஸ்டினே வருது. ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க சரிங்களா. இப்போ நம்ம எஸ்எஸ்சி எம்டிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் வெனஸ்டே ஆரம்பிக்கிறோம் ஆன்லைன் கிளாஸஸ். இந்த ஆன்லைன் கிளாஸஸில் உங்களுக்கு மேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜேஷ் சார் எடுக்கிறாரு. ரீசனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானோ இல்லை விஜயக்கா இந்த மாதிரி இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எடுக்கிறாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெர்குலியராக அந்தந்த ஸ்டாஃப்ஸ் எடுக்கிறாங்க சரிங்களா. இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெமரி பேஸ்டு சொல்லி தருவாங்க, ஜென்ரல் அவேர்னஸ் சொல்லி தருவாங்க. அப்போ ஒரு 3 months, அக்டோபர் மாதம் பரீட்சை சரிங்களா. இப்போ நமக்கு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக 5வது மாதம் ரிசல்ட்டு, 6வது மாதம் போஸ்டிங்கு, அப்படியே வேலையை வாங்கிட்டு போய் ஜாயின் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி சுரேஷ் பாடசாலையில் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு ஜாயின் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜரை கேட்டுட்டு சீக்கிரம் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா இதை விட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் ஃபார்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஎன்பிசி ஒரு போக்கில் போய்கிட்டு இருக்கு சரிங்களா. அடுத்து ரயில்வே கால் ஃபார்ஸ் இருக்குது. இப்போ இதை பேசிக்காக நீங்கள் எடுத்துகிட்டு இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஒரே ஸ்டேஜ் தாங்க சரிங்களா. ரயில்வேல கூட வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி 1 எழுதணும், சிபிடி 2 எழுதணும் சரிங்களா. இங்கே ஒரே ஒரு எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க, பாஸ் பண்ண போகிறீங்க, கட் ஆஃப் கிளியர் பண்ண போகிறீங்க, வேலைக்கு போக போகிறீங்க, அவ்வளோதான் சரியா. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா படித்து
அதாவது கிடைக்கிற டைமை ஃபுல்லாக இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வேலைக்கு போயிடலாம். சரிங்களா? ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவர்.